செம்ம வெயிட்டா இருக்கும். யாராவது தூக்குனாதான். அதனால வந்துட்டு உள்ளயே இருக்கு மிஷின். ஸோ இப்ப கூட கை வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். எம்மிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓதம் காத்திருக்கு. மழை நின்றுச்சுன்னா ஓகே தான். மழை இருந்தா தான் ஆனா விவசாயிங்கலாம் பொழைக்க முடியும். ரொம்பவும் மழை வரக்கூடாது. அவங்க பண்ற விவசாயமே அழிஞ்சு போயிட்டு. இன்னைக்கு நான் எங்க ஊர் வழியா இன்னொரு ஊருக்கு போகல. காட்டுல தான் இருக்கு வழி. எப்படி சொல்றது? தண்ணி நெறையா போயிருக்கும் போல இருக்கு. அந்த சவுக்கு கண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே சாஞ்சுட்டு. அந்த பாவமா இருக்கு. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கண்ணு வாங்கி வச்சு, அதுக்கு களை வெட்டி, அதுக்கு ஆள் கூலி குடுத்து, அதுக்கு உரம் போட்டு வச்சிருப்பாங்க. கண்ணுலாம் நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டு, ஆனாலுமே அது எல்லாமே சாஞ்சுட்டு. பட் அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எங்களுக்குலாம் காடு இல்ல, நிலம் இல்ல, சொத்து, சுகம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால எனக்கு இந்த காட்டு வேலை பத்திலாம் தெரியாது. தெண்டமா கிராமத்துல தான் வளர்ந்தேன். ஆனா தெண்டமா வளர்ந்தேன். நான் உண்டு, என் வேலை உண்டு இப்படியே. மாடரேட்டரா? மாடரேட்டரா? மாடரேட்டர் ஆப்ஷன் கொடுத்தா மற்றவங்க பேட் கமெண்ட் பண்ண டெலீட் பண்ணிடலாம். ஸ்ரீ ப்ரோ, அது எனக்கு எப்படின்னு தெரியல ப்ரோ. நீங்கள் சொல்லி கொடுங்க அப்புறமா. நான் பார்க்குறேன். எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் தெரியாது. பக்கத்தில் குளம் இருக்கா சகோ? முத்து ப்ரோ, எங்கள் ஊரில் குளம்னு சொல்ல மாட்டாங்க, ஏரி இருக்கு. ஆனால் ஒன்று, அது ஊருக்கு போகிற வழியில் இருக்கு. ஊருக்குள்ளலாம் இல்லை. எங்கள் ஊருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஸோ சேஃப். அக்கா நீங்க அழகா இருக்கீங்க. சதீஷ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. மதன், உங்க ஸ்மைல் சோ கியூட். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். குளம் பக்கத்துலலாம் இல்லை. எங்க ஊர் வந்துட்டு என்ன, வானம் பார்த்த பூமி. மழை பெஞ்சா விவசாயம் பண்ணுவாங்க. எங்க ஊர்ல என்ன விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்னா, சவுக்கு கண்ணு, எள்ளு, உளுந்து, வரகு, வரவு வரவு இது 4 தான் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அதான் சொல்லிட்டேன். இது மட்டும்தான் பண்ணுவாங்க. மற்றபடிலாம் நெல், நாற்று நட்டுறது அதெல்லாம் இங்க எங்க ஊர்ல இல்ல. எங்கே பண்றாங்களே. நான் லைவ்ல இருக்கேன். கைலாஸ், ஹாய் கீது, ஹாய் ப்ரோ. மதன், ஸ்வீட், எஸ் ஸ்வீட்டு, ஏ ஆட்டிடியூட். ஆட்டிடியூட், என் வந்து நாட்டி, ஜி வந்து குட்டு, இ வந்து எவ்ரி திங், டி டேலண்ட், ஹச் என்னோட நேம்க்கா இப்படி ஒன்று. இது என்னது ஹம்பிளா? ஹம்பிளா? ஏ வந்து அழகி. ஐயோ தங்கம், எனக்காக இப்படிலாம் யோசிச்சு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் நான் அழகுலாம் இல்லை, நல்லாவே பேசுவேன், எல்லாருக்கிட்டையுமே பேசுவேன். நான் யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு இருக்கவும் மாட்டேன். எப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே பேசுவேன். நம்ம இருக்க போகிறது இந்த ஒரு ஜென்மம் தானே. அதில் ஏன் அவங்க கிட்ட பேசணும், இவங்க கிட்ட பேசக்கூடாது, இப்படிலாம் நான் இருக்க மாட்டேன். எதிரியாக இருந்தாலுமே என்கிட்ட பேசினா நான் பேசுவேன், நல்லாவே பேசுவேன். அது வந்து என்ன தெரிஞ்சவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு தெரியாதவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. நான் இன்ஸ்டாவில் லைவ் போட்டிருக்கேன்னு போட்டு வந்திருந்தாலும் வந்திருப்பாங்க. நான் போடலை திடீர்னு. சரி லைவ் ஒர்க் ஆகுதா, அன்னைக்கே வந்துட்டு கட் ஆயிருச்சு. ஒர்க் ஆகுதான்ட்டு வந்தேன், ஒர்க் ஆயிடுச்சு, அப்படியே போட்டாச்சு. ஹாய் லைஃப் அண்ட் லிவிங் வித், எதுனது லிவிங் வித் டக்கா 390. ஹாய் ஹாய். செம்மையாக தலைவலிக்குது. நீங்கள் எந்த ஊர்? நான் விருதாச்சலம். உங்களுக்கு கேட்கல சொன்னீங்களே. நேற்று தான் வந்துட்டு ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கிட்டு வந்தேன். முத்து, இல்லப்பா வீட்டுக்குள்ள ஊத்து ஊறுது சொன்னீங்க. பேஸ் மட்டம் சரியா போடலை போல, அதுதான் ஊத்து ஊறுது. எங்க வீட்டை பாக்குறீங்களா? இதுதான் எங்க வீடு. அது பேஸ் மட்டம் போட்டாங்களா என்னல்லாம் தெரியல. இத்தனைக்கும் எங்க அப்பா தான் கட்டினார். எங்க அப்பா எவ்வளவு பெரிய கொத்தனாரா. எங்க அப்பா எவ்வளவு பெரிய கொத்தனாரா இருந்தா இப்படி வீடு கட்டியிருப்பாரு. எங்க அப்பாவை பத்தி சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு வீடு கட்டி வச்சுட்டு போயிட்டார்.
அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல